டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் புதிய அதிபராக வரும் 20ஆம் தேதி மீண்டும் பதவியேற்கிறார். உலக வல்லரசான அமெரிக்காவின் அதிபர் பதவியில் ட்ரம்ப் அமரும்போது அதற்கேற்ற மாற்றங்களும் நடைமுறைக்கு வந்துவிடும். அவரின் கொள்கைகள் எப்படி இருக்கப் போகின்றன? குறிப்பாக ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்பதால் இந்தியர்களுக்கு என்னவிதமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை அலசலாம் ஆவணம் பகுதி. அமெரிக்க அதிபர் பதவியை வரும் 20ஆம் தேதி முறைப்படி மீண்டும் ஏற்கப் போகிறார் டொனால்ட் ட்ரம்ப். I, Donald John Trump, do solemnly swear அந்நாட்டிலேயே அதிக வயதில் அதிபராகும் பெருமையை பெறுகிறார் ட்ரம்ப். faithfully execute the office of President of the United States. இவரின் அதிரடிகள் உலகத்துக்கே அத்துபடிதான். It's going to be only America first. America first. இப்போதும் பதவியேற்கும் முன்பாகவே அவர் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். And we will create the new Department of Government Efficiency headed by Elon Musk. அமெரிக்க அதிபராக ஏற்கனவே பதவியில் இருந்தபோது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவு நல்லுறவாகவே நீடித்தது. இப்போதும் அப்படியே நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்து ஆட்சியை மீண்டும் பிடித்திருக்கிறார் ட்ரம்ப். இதனால் அமெரிக்காவிற்கு இந்தியர்கள் வேலை நிமித்தமாகவோ படிக்கவோ செல்வதில் சிக்கல் நேரிடும் என்ற கருத்து நிலவுகிறது. H1B அப்படின்ற டெம்பரரி ஒர்க் வீசால இந்தியாவிலேருந்து வெளியூர்லேருந்து வர இந்தியர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரம்போட இமிகிரேஷன் பாலிசி இன்னும் அவர் ரிவீல் பண்ணலை. பட் அது கொஞ்சம் ஆன்டை இமிகிரேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது ஸ்டில் லீகல் இமிகிரேஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு கருத்து என்ன ஓடிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பு குறையுது, வெளியூர்லேருந்து வருபவர்கள் வேலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இவரோட எலெக்ஷன் ப்ராமிஸில் பேசுகிறப்போ அமெரிக்கர்களே வேலை வாய்ப்பு அதிகம் பண்ணுவேன் அப்படின்றப்போ இதில் ஒரு தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது பாலிசிஸ் வந்தால் தான் தெரியும். இது ஒருபுறம் இருந்தாலும் புதிய ஆட்சியில் முக்கிய பதவிகளுக்கு இந்தியர்களே அமர்த்தி இருக்கிறார் ட்ரம்ப். அமெரிக்க காவல்துறையான FBI-யின் இயக்குநராக காஷ்யப் பட்டேல், தேசிய உளவு பிரிவின் இயக்குநராக துளசி கபாட், அமெரிக்க அரசின் மூத்த கொள்கை ஆலோசகராக ஸ்ரீராம் கிருஷ்ணன், அரசின் திறன் செயல்பாட்டுத்துறை இணை தலைவராக விவேக் ராமசாமி மற்றும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி, அமி பெரா, ரோ கண்ணா, ஷீ தனேதர், பிரமீளா ஜெயபால், சுகாஷ் சுப்பிரமணியம் ஆகிய 6 இந்திய வம்சாவளியினரும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ளனர். தொழில்துறையை பொறுத்தவரை ஆல்பாபெட் தலைமை அதிகாரியாக சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்டின் தலைமை அதிகாரியாக சத்யா நாதெல்லா ஆகியோர் உள்ளனர். அடோபுக்கு சாந்தனு நாராயண், IBM-க்கு அரவிந்த் கிருஷ்ணா, யூடியூபுக்கு நீல் மோகன், கூகுள் கிளவுடுக்கு தாமஸ் குரியன் தலைமை அதிகாரிகளாக உள்ளனர். இதனால் இந்தியர்களின் அறிவு வளத்திற்கு அமெரிக்காவில் எப்போதும் இடம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்காது என்று நம்பப்படுகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் அவரது பொருளாதார கொள்கைகள் உற்று நோக்கப்படுவதாக இருக்கும். நேரடியாக இல்லாவிட்டாலும் பிற வழிகளில் இந்தியாவுக்கு சில நெருக்கடிகள் வர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக சீனாவின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரித்து அந்நாட்டுக்கு நெருக்கடி தர ட்ரம்ப் நினைப்பதை கடந்த கால பேச்சுகளில் அவரே குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் இறக்குமதி வரியை அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவின் ஏற்றுமதிகள் குறைந்து இறக்குமதி அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் கொள்கை இதில் எப்படி இருக்குமோ, வர்த்தக உறவு எப்படி இருக்குமோ என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. முக்கியமாக இம்பாக்ட் ஆகிறது இந்த ட்ரேடில் இப்போ பார்த்தீங்கன்னா டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது எலெக்ஷன் டைமில் 10-20% மினிமம் போடுவேன். சில இதுக்கு நான் 100% டேரிஃப் போடுவேன். சைனாலேருந்து காரெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் அதை தடுக்கிறதுக்காக 100% இது போடுவேன் அப்படின்னு
ஸோ அந்த மாதிரி போடுறப்போ இந்தியாவிலேருந்து வர்த்தகம் செய்கிற பொருட்களுக்கு என்ன டேரிஃப் போடுவாங்க, அதனால ஒரு இம்பாக்ட் வர்றதுக்கு வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டல்லையே சில அவருக்கு சாதகமாக எது பண்ணணுமோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவார். அதில் சக்ஸஸும் ஆவார்ன்றது என்னோட ஃபீலிங்கு. அமெரிக்க மக்கள் தொகையில் 1.5% பேர் இந்தியர்களாக இருக்கிறார்கள் எனில் அவர்களுக்கு ட்ரம்பின் புதிய ஆட்சி காலம் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வியும் இருக்கிறது. தொழில் அதிபர்கள்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அது வந்து திட்ஸ் லைக் எக்கனாமிக் பவர் ஹவுஸ் அது. ஸோ அந்த குரூப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய வருகை வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் இருக்கும்னு என்னுடைய கணிக்கம். இப்போ அதில் வந்து டேக்ஸ் கட்ஸு, இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கான பாலிசிஸ் எல்லாம் அவர்கிட்ட நிறைய வரும். ஸோ அதனால் அந்த குரூப்புக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க வாழ் இந்தியர்கள், சிட்டிசன்ஸ் அண்ட் க்ரீன் கார்டு ஹோல்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் தொழிலில் இல்லாமல் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து எந்த தாக்கமும் பெருசாக இருக்காது. இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி இது தவிர வேற ஒன்றும் எந்த தாக்கமும் இருக்காது. உலகின் சூப்பர் பவர்களாக கருதப்படும் அமெரிக்காவும் சீனாவும் ட்ரம்பின் புதிய ஆட்சி காலத்தில் எத்தகைய உறவை தொடரப் போகிறார்கள் என்பதை உலகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. பதவி ஏற்புக்கு முன்பாக ட்ரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் தொலைபேசி வழியே உரையாடியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சீன இறக்குமதிகளுக்கு 60% வரி வசூலிக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறிய சூழலில் வர்த்தகம், தொழில்நுட்பம், தைவான் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இருவரும் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடல் மூலம் பிற நாடுகளுடனான உறவை நல்லுறவாகவே நீட்டிக்க ட்ரம்ப் விரும்புவார் என்று பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாடுகளில் இந்தியாவுக்கான முக்கியத்துவமும் இந்தியாவின் வளர்ச்சியும் உற்று கவனிக்கப்படும் வேளையில் அமெரிக்காவும் அந்த முக்கியத்துவத்தை தரும் என்று நம்பலாம்.